ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் 31வது ஸ்லோகத்தில் பிற்பகுதியில் இதை போல் பல்வேறுபட்ட கர்மயோகங்கள் இருக்குது, யாகங்களாக செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதை செய்யாதவங்களுக்கு என்ன நிலைன்னு பகவான் சொல்லிட்டார். இப்போது அந்த பல்வேறு விதமான அந்த யாகங்கள் இருக்கே, இதை தொடர்ந்து பகவான் சொன்னபடி செஞ்சுட்டு வரவங்களுக்கு என்ன? 32வது ஸ்லோகம். ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. ஏவம் இப்படி பகுவிதா யஜ்ஞாஹா விததாக பல வகைப்பட்ட யாகங்கள் பற்றி, அதாவது திரவியங்கள் பொருட்களை வச்சு யாகம், தபஸ் செய்கிற மாதிரி, தீர்த்த யாத்திரை போகிற மாதிரி, இதை பற்றிலாம் விரிவாக சொல்லிட்டார் பகவான். ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹா விததாக நல்ல விரிவாகவே சொல்லியாச்சு. அப்படி சொன்னதுனால எதுக்காக இதை சொல்லியிருக்காரு பகவான் அப்படின்னா, பிரம்மணோ முகே ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு வழியாக தான். அதாவது ஆத்மாவை உண்மையாக உணரணும் அப்படின்றதுக்கு அதுவே ஒரு வழியாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் பல்வேறு வகைப்பட்ட யாகங்கள் பற்றி பகவான் சொல்லியிருக்காரு. தான் சர்வான், இந்த பல வகைப்பட்ட கர்மயோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கர்மஜான் வித்தி, கர்மத்திலேருந்து பிறந்ததுன்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. கர்மத்திலேருந்து எப்படி பிறக்கும்? அப்போ கர்மமும் கர்மயோகமும் ஒன்றான்னா ரொம்ப பெருசாக வித்தியாசம் இல்லைங்க. ஏன்னா கர்மம்ன்றது நமக்கு விதிக்கப்பட்ட தர்மங்கள் இல்லையா, நம்மளோட கடமைகளையே பகவான் சொன்ன மாதிரி நான்ற அகங்காரம் இல்லாமல், எந்த ஒரு தாழ்ந்த பலனுக்கும் இல்லாமல் பகவான் சொல்லியிருக்காரு அப்படின்ற அந்த எண்ணத்தோடு செஞ்சுட்டு வரும்போது அதுவே கர்மயோகமாக ஆகுதுன்றத பகவான் இதுக்கு முன்னாடி பல ஸ்லோகங்கள் மூலமாக சொல்லிட்டாரு. அப்போது அதை தெரிஞ்சுக்கோ, இந்த கர்மத்திலேருந்து பிறந்ததாக தான் இந்த பல்வேறுபட்ட யாகங்கள்லாம். ஏவம் ஞாத்வா, இதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு யார் செயல்பட்டு வராங்களோ விமோக்ஷசே, அவங்க முக்தியே அடைகிறாங்க. முதல்ல ஆத்மாவை நல்லா உணர்ந்து பிறகு முக்தியும் அடைகிறாங்கன்றத பகவான் இந்த 32வது ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.